சென்னை தேனாம்பேட்டை கிரியப்பா சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் சிறிய அளவில் கட்டித்தருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு மையத்தில் கட்டப்படக்கூடிய இந்த வீடு அளவு சிறியதாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். என்ன அளவீடு வைத்திருந்தார்கள், இப்போ என்ன அளவீடு கொடுக்கிறார்கள்? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக சண்முகவேல், சென்னை முழுவதும் பல்வேறு இடங்கள்ல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிரியப்பா சாலையில பழமை வாய்ந்த குடியிருப்புகள் 172 குடியிருப்புகள் இருந்தது. பழமை வாய்ந்தது என்பதால் புதிதாக கட்டி தருகிறோம் என கூறி அப்பகுதி மக்களை வெளியேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக 450 சதுரடி கொண்ட வீடுகள் கட்டி தருகிறோம் என உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது கட்டப்பட்டு வரும் வீடுகள் வெறும் 271 சதுரடிகள் கொண்ட வீடாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு லாட்ஜ் மாதிரி கட்டி தருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஏற்கனவே இருந்த வீடுகளே நல்ல வசதியுடன் இருந்து வந்ததாகவும், தற்போது கட்டப்பட்டு வரும் இந்த வீடுகள் என்பது பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சிறிய அளவில் இருப்பதாகவும், ஏற்கனவே உறுதி அளித்தபடி புதிதாக 450 சதுரடிகள் கொண்ட புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் புதிய வீடுகளை மும்முரமாக கட்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் புதிதாக கட்டப்பட்டு வரும் அந்த வீடுகளை உடனடியாக இடிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். எங்களுக்கு உறுதி அளித்தபடி 450 சதுரடிகள் கொண்ட இந்த வீடுகளை கட்டித்தர வேண்டும், தற்போது கட்டப்பட்டு வரும் வீடுகளை இடிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.